வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? சனாதனம் அப்படின்னா என்ன? சனாதனம் என்ற பெயரில் நிலைத்திருந்த சில பழக்க வழக்கங்கள் பெண்களை அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. அதைத்தான் திராவிட கட்சிகளும் திராவிட தலைவர்களும் எதிர்த்து அதை ஒழிக்கணும்னு போராடினாங்க. அதுக்காக சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சனாதனத்தை ஒழித்தது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தந்தை பெரியார் அவர்களும் அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் போராடினாங்க. ஃபர்ஸ்ட் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு இல்லாம சின்ன வயதிலே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்ததை குழந்தை திருமணத்தை அவங்க எதிர்த்தாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பெண்கள் கையில் இருக்க கரண்டியை வாங்கிட்டு அவங்களுக்கு புத்தகத்தை கொடுங்க, அவங்களுக்கு பெண் கல்வியை கொடுங்கன்னு போராடினாங்க. அடுத்து பெண்கள் கணவர்மார்கள் இறந்ததுக்கு அப்புறம் பூ பொட்டு வைக்கக்கூடாது, அவங்க வெளியிலே வரக்கூடாது, அப்படியே மீறி வந்தாங்கன்னா அது அபசகனம் அப்படிங்கிறத மாற்றி விதவை மறுமணம் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு தந்தாங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சொத்து வேண்டும் அப்படின்னு பெண்கள் சொத்துரிமைக்காக போராடினாங்க. அடுத்து தேவதாசி அப்படிங்கிற விஷயத்தையே ஒழிச்சாங்க. அடுத்து சுயமரியாதை திருமணம் அப்படின்னா என்னன்னா, ஜாதி மதம் அப்படிலாம் இல்லாம ஆணோ பெண்ணோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா போதும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ஒரு சுயமரியாதை திட்டம். அதுக்காக அவங்க ஆதரிச்சாங்க. இதெல்லாம் தவறுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இதெல்லாம் தான் பண்ணி முடிச்சிட்டாங்களே, இப்ப ஏன் இளம் தலைவர் உங்க உதயநிதி அண்ணா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி சட்டப்பேரவையில பேசுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஈவேரா பெரியார் அவர்கள் சில விஷயத்துக்காக போராடி கொண்டு வந்தது எல்லாமே யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்காக. பெண்களோட சுயமரியாதை, பெண்களோட கல்வி, பெண்களோட சொத்துரிமை, பெண்களோட கருத்துரிமை, பெண்களோட பேச்சுரிமை, அவங்க அரசியல், சமூகம் இல்ல கல்வி எல்லாத்திலையும் சிறந்து விளங்கணும்னு போராடி ஒழிக்கப்பட்ட சனாதனம் திரும்பியும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நான் எதிராக இருப்பேன், அப்படிப்பட்ட சனாதனத்தை நான் கண்டிப்பா ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில உதயநிதி அண்ணா பேசினது சரியா தவறா? இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான சுயமரியாதை அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக பேசுனது சரியா தவறா? மக்களே நீங்களே சொல்லுங்க. சனாதன ஒழிப்பு அப்படின்னா ஒரு சமயத்தையோ ஒரு மதத்தையோ ஒழிக்கிறது கிடையாது. என்னை போல பெண்கள் அவங்களோட கருத்து உரிமைகளை நல்லா பகிர்ந்து கொள்ளணும், அவங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு எங்க அண்ணா உதயண்ணா நினைக்கிறாரு. அது தப்பா?